சில பேர் கிளாஸில் பல்காக இருப்பான், நல்லா படிக்கிறவன் எப்பயுமே பாவமாக இருப்பான். இந்த முரட்டு பயலாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்லா படிக்கிறவன் மிரட்டி மிரட்டி காப்பி அடித்து எழுதுவான். அதுவும் பின்னாலே உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன், இந்த கிளாஸ் டெஸ்ட் அப்போலாம் சில பேர் பேப்பரே வாங்கி கட்டி கொடுத்துருவான். என் கிளாஸில் ரெகுலராக ஒரு பையன் அதை பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஒரு நாள் கரெக்டாக மாட்டுவான்ட்டு ஆஃபைல் எக்ஸாம் வந்துச்சு. பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அவனை கூப்பிட்டு இங்கே வாடான்னு நேராக வந்தான். என்ன சார்ண்ணா, தப்பு பண்ணவன் தைரியமாக தானே இருப்பான் நம்ம ஊரில். என்ன சார் அப்படின்னா, என்னடா அது என்ன எக்ஸாம் பேப்பர் இதுவே உங்களுக்கு தெரியலையான்னா. அதெல்லாம் எனக்கு தெரியுது, எவ்வளோ பேஜ் மொத்தம் எழுதியிருக்கேன் அதான் போட்டிருக்கனே சார். டோட்டல் பேஜஸ் மொத்த பக்கங்கள் எண்ணிக்கை 10. ஓகே, 5 பேஜ் நீ எழுதியிருக்க எனக்கு தெரியும், இன்னொரு 5 பேஜ் எவனோ எழுதியிருக்கேன், அதை கட்டி கொடுத்துருக்கேன். என்னடா நடக்குதுன்னு அவன் அப்படியே என் பக்கம் பிளேட்டை திருப்பிட்டான். நான் அதே தான் சார் கேட்குறேன். 10 பக்கம் நான் எழுதுனல சார், 5 பக்கம் நான் எழுதுனது இருக்குது, அடுத்த 5 பக்கம் நான் எழுதுனது எங்கன்னா. இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா சொல்கிற அப்படின்னு.